பெருந்தலைவர் தாத்தா காமராஜ் அவர்களுடைய பெருந்தொண்டர், காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவர். காந்தி மீதும் காமராஜ் அவர்கள் மீது இருந்த பெரும்பற்றின் காரணமாக அவர்கள் இருவரும் பெயரை இணைத்து ஒரு தனித்த அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தி வந்த தலைவர். அரசியலையும் தாண்டி ஆகப்பெரும் தமிழ் ஆளுமை, இலக்கிய செல்வர் என்றுதான் எல்லோராலும் இன்று வரை அன்போடு அழைக்கப்படுகிறார். குமரியானந்தன் அவர்களுடைய சொற்பொழிவென்றாலே அதில் சொக்கி திளைக்காத மக்கள் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆற்றல் மிக்க ஒரு வெள்ளம் போல, மடை திறந்த வெள்ளம் போல தமிழை அள்ளி பெருக்கக்கூடிய பேராற்றல் கொண்ட பெருமகன். தொடர்ச்சியாக அவர் அரசியல் மேடைகளை தவிர்த்து வசந்த தொலைக்காட்சியில் இலக்கிய நிகழ்வுகளில் பேசிய காணொளிகள் இன்றும் இருக்கிறது. ஒரு அரிய சொத்து தான், தமிழ் இனத்தினுடைய ஒரு அரிய சொத்து. இப்படி எல்லாராலும் உருவாகி வர முடியாது. ஆனந்த் ஒரு சுகமான உள்ளாடை.